ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டு ஸ்டைல் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் எலமெண்ட்ஸில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜஸ்ட்டு இதில் என்னென்ன டேக் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் நம்ம அதை பார்க்குறோம். ஓகேவா? என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, போல்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா போல்டு, இட்டாலிக் இருக்குது. இந்த மாதிரி ஃபாண்ட்டோட சைஸு, அதுக்கப்புறம் அது ஸ்மாலாக இருக்கிறது, பிக்காக இருக்கிறது, அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா கான்செப்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அது எல்லாமே அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? போல்டு, இட்டாலிக், ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்மால், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ரைக்கு, பிக் அப்படிங்கிற டேகை மட்டும் நம்ம இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? போல்டு டேக் அப்படின்னு சொன்னாவே அது நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட் நமக்கு என்ன பண்ணி காட்டும் அப்படின்னா போல்டு பண்ணி காட்டும். அதோடய ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா போல்டு பண்ணி காட்டும். அதுக்கு நான் என்ன டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா யூஸ்டு டு டேக் பிங்கிற டேகை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணி காட்டும். இதில் எந்த ஒரு ஸ்பெஷலும் நமக்கு வந்து என்னது அப்படின்னா கிடையாது. என்னோடய டெக்ஸ்ட்டை மட்டும் எனக்கு என்ன பண்ணி காட்டும் அப்படின்னா போல்டு பண்ணி காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட அவுட்புட்டு நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டு அப்படின்னு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த வேர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா போல்டு திக்கான லெட்டரில் நமக்கு இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு போல்டு அப்படின்னா தெரியும் இல்லையா? எனக்கு போல்டில் திக்கான லெட்டரில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங், இதுவும் போல்டு மாதிரியே தான். இது எப்படி இருக்கும்னா போல்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டு வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அந்த வேர்டு வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ போல்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? இம்பார்ட்டன்ட் டேக் அப்படின்னு சொல்லி நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த டேக், இதுக்கு நான் வந்து என்ன டேக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்டு டு ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். அந்த டேக்கில் இருக்க டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் போல்டு. என்னோடய லெட்ரு வந்து போல்டாகவும் இருக்கும் ப்ளஸ் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்குன்னு கொடுக்குறோம். அப்போ என்னோடய எக்ஸாம்பிள் ஸ்ட்ராங் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து அவுட்புட்டில் என்ன டிஸ்பிளே ஆகும்? யுவர் நேம் அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த டிஸ்பிளே ஆகிற அந்த வேர்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போல்டாகவும் இருக்கும், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் வேர்டாகவும் நமக்கு இருக்கும். ஓகேவா? யுவர் நேம்ங்கிறது இம்பார்ட்டன்ட் வேர்டாகவும் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இட்டாலிக் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். இட்டாலிக் டேக் அப்படிங்கிறதுல நமக்கு இட்டாலிக் டேக் அப்படின்னாவே அதில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2 மெயின் வே இருக்குது, 2 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாகவே இட்டாலிக் அப்படின்னாவே ஐங்கிற டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ஐங்கிற டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் டேக்காக இட்டாலிக்காக இருக்கும். ஜஸ்ட் ஸ்டைல் அதில் ஒன்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி இட்டாலிக் லுக்கு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்? டிஸ்பிளே ஆகும். அது இஎம் அப்படிங்கிற டேக் வந்து இம்பார்ட்டன்ட் இட்டாலிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மீனிங்கும் இருக்கும் ப்ளஸ் அதில் ஸ்டைலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டு ஆல்சோ இட்டாலிக். ஓகேவா? அதுக்கு மீனிங் இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும்? அதில் ஸ்டைலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் இட்டாலிக். எனக்கு அந்த டெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்னா இட்டாலிக்கில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். அது இஎம் டேக் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து என்ன இருக்கும்? அந்த இதில் மீனிங்கும் இருக்கும் ப்ளஸ் வந்து அதில் ஸ்டைலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட்டு டேக். ஃபாண்ட்டு டேக்னாவே நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு லெட்டருக்கான ஃபாண்ட்டை தான் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போது அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலு, ஓகேவா, அது அந்த ஃபாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அதோட ஸ்டைலு, நெக்ஸ்ட்டு சைஸு, நெக்ஸ்ட்டு அதோட அந்த ஃபாண்ட்டோட கலர். ஓகேவா? யூஸ்டு டு சேஞ்ச் த ஃபாண்ட்டோட ஸ்டைலு, சைஸு, கலர் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகேவா? அதுக்கான சின்டாக்ஸ்ன்னு சொல்லலாம், கோடிங்னு சொல்லலாம். ஃபாண்ட்டு கலர் வந்து நான் என்ன கலர் கொடுக்குறேன்? ரெட் கலரு.
அதோட சைஸ் வந்து 4ன்னு கொடுக்குறேன். ஃபேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைலை தான் நம்ம அதில் சொல்கிறோம். ஃபாண்ட்டோட ஸ்டைல் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம கொடுக்குற டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் எ சிம்பிள் டெக்ஸ்ட்டு, ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சாம்பிள் டெக்ஸ்ட்டு ஏதோ ஒரு வேர்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமனில் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்ரிபியூட்ஸில் கலர்னால் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர்னால் அப்படியே சேஞ்சஸ் டெக்ஸ்ட்டு கலர், என்னோடய டெக்ஸ்ட்டோட கலர் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சைஸு, அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. செட்ஸை டெக்ஸ்ட்டோட சைஸு, அதோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 to 7 வரைக்கும் இருக்குது நமக்கு. சைஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட ஸ்டைலு. ஃபார் எக்ஸாம்பிள் டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் இட்ஸ் த ஃபாண்ட்டோட ஸ்டைலு. அது எப்படி இருக்குன்னா டைம்ஸ் நியூ ரோமனில் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை சொன்னேன் இல்லையா, ஃபாண்ட்டோட சைஸ் டைப்பு 1 to 7 வரைக்கும் இருக்குன்னு சொன்னல. நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 அப்படின்னாவே ஹெட்டிங்கில் வந்துட்டு H1 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா லார்ஜ். இதில் சைஸ் 1 அப்படின்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். அதோட லெட்ரு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதான் சைஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். சைஸ் 2 அப்படின்னா ஸ்மால். அந்த ஃபஸ்ட்டு சைஸை விட இது கொஞ்சம் பெருசாக நமக்கு இருக்கும். ஓகேவா, சைஸ் 2 வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்மால் சைஸில் இருக்கும். இதில் ஃபிக்ஸ்டாக நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ் 3ங்கிறது அது வந்து நமக்கு நார்மல். அப்புறம் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கும், அது வந்து சைஸ் 3 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் நமக்கு ஃபிக்ஸ்டு. இது சைஸ் 3ங்கிறது அது நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்கும், டிஃபால்ட்டாக நமக்கு இருக்கும். சைஸ் 4ங்கிறது மீடியம் லார்ஜ். ஓகேவா, அதோட சைஸ் என்ன இருக்குன்னா அந்த இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், மீடியம் லார்ஜ் சைஸாக இருக்கும். சைஸ் 5ங்கிறது வந்து அதை விட இன்னும் லார்ஜாக நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, சைஸ் வந்து அதுக்கப்புறம் 6 அப்படின்னா வெரி லார்ஜ், அதை விட இன்னும் பெருசாக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். 7ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ், அப்புறம் ரொம்ப பெருசு. நம்ம H1 டேக் பார்த்தோம் இல்லையா, அதோட விளக்கு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேக் வந்து அதோட சைஸ் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெருசாகும். சைஸ் 3ங்கிறது தான் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நார்மலுங்கிறது நமக்கு டிஃபால்ட்டு. நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைஸ் 3ங்கிறது தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஜஸ்ட் ஒரு கோடிங் பார்க்குறோம். கோடிங்கில் வந்துட்டு HTML கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாடிங்கிற கான்செப்ட் கொடுத்துக்கோம். இதில் நம்ம ஹெட்டிங்கு டைட்டில் அப்படிலாம் கொடுக்கணும்ல. HTMLக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். HTMLக்குள்ளே ஃபாண்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபாண்ட்டோட கலர் வந்து ப்ளூ, சைஸ் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சைஸ் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றோம். அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ஃபாண்ட்டை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி ஓப்பன் பண்ணி பாடியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து HTML ஓப்பன் பண்ணிவிட்டு HTMLையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போது நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டில் ஹலோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஹலோ ஸ்டூடெண்ட், அந்த ஹலோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது எனக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ப்ளூ கலரில் டிஸ்பிளே ஆகும், சைஸ் 5ல் டிஸ்பிளே ஆகும். ஃபாண்ட்டு வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ப்ளூ கலரில் அதோட சைஸ் 5 அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் லார்ஜ் அப்படின்னு சொல்லுவோமா. அதோட சைஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் 5. அப்போ இது வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா லார்ஜ் சைஸாக தான் நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு அது ஃபோக்கஸ் வந்து டைம்ஸ் நியூ ரோமனில் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி அவுட்புட்டை எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாண்ட் டேக் அப்படிங்கிறது இப்போ வந்து HTML5ல் நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணல. அது ஓல்டு வே அப்படின்னு சொல்கிறோம். மற்ற யூஸ் பண்ணுறோம், பட் HTML5ல் யூஸ் பண்ணல, ஓல்டு வே. அதே நியூ வேவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா CSS யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதிகமாக வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து CSS மெத்தடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு
இது வந்து நம்ம என்ன பண்ணல அப்படின்னா HTML யூஸ் பண்ணுறோம். பட் வந்து நாட் யூஸ்டு எதில் யூஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தோன்னா HTML5 வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நியூ வே அப்படிங்கும்போது சிஎஸ்எஸ் மெத்தட் நமக்கு இருக்குது. HTML சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த கான்செப்டில் நம்ம ஃபாண்ட்டோட சைஸு அதோட பிட்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் டேக். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நமக்கு என்னது, ஸ்மால் டேக். ஓகேவா. ஸ்மால் டேக் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்ல, ஸ்மால் அப்படின்னாவே நம்மளோட டேக் அது டெக்ஸ்ட்டு வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். இஸ் யூஸ்டு டு மேக் டெக்ஸ்ட் ஸ்மாலர் இன் சைஸ் கம்பேர் டு நார்மல் டெக்ஸ்ட். ஓகேவா. நான் எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மல் டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. அது சின்டாக்ஸுங்க வந்து நம்ம ஸ்மால் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுறோம். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா க்ளோஸ் பண்ணுறோம். யுவர் டெக்ஸ்ட்டு. இப்போது பி அப்படின்னா பேராகிராஃபு, திஸ் நார்மல் டெக்ஸ்ட்டு, பிக்குள்ளே பேராகிராஃப்குள்ளே ஸ்மால்னு கொடுக்குறோம். திஸ் இஸ் ஸ்மால் டெக்ஸ்ட்டு. ஓகேவா. அப்போது எனக்கு வந்து என்ன ஆகும், அவுட்புட்டில் பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதுவும் எனக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. அவுட்புட்டில் பேராகிராஃபில் இருக்கிறது திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பேராகிராஃப்லேயே ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பேராகிராஃப் திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்டுங்கிறது அந்த டெக்ஸ்ட்டை விட இது வந்து என்னவாக இருக்கும் எனக்கு அப்படின்னா ஸ்மாலாக எனக்கு டிஸ்பிளே ஆகும். புரியுதா ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. அது நார்மல் டெக்ஸ்ட்டு, இது வந்து ஸ்மால் டேக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், எனக்கு சின்னதாக வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் அதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு பிக் டேக் அப்படின்னா என்னது, அது ஸ்மால் அந்த டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்மாலாக டிஸ்பிளே ஆகும். இது வந்து எனக்கு என்னவாகும், பிக்காக டிஸ்பிளே ஆகும். இட் யூஸ்டு டு இன்க்ரீஸ். ஓகேவா. இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டு. என்னோட டெக்ஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அப்போது அதுக்கு சின்டாக்ஸு பிக்கு, யுவர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கான கோடிங் என்ன கொடுத்துருக்கோம், அதே மாதிரி திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்டு, இந்த இடத்துல பிக்குங்கிற டேக் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் பிக் டெக்ஸ்ட்டு. அப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிறது பேராகிராஃப் இருக்கிறது டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு பிக்குங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன்னா அப்போ எனக்கு அந்த நார்மல் டெக்ஸ்ட்டை விட இது என்னவாக இருக்கும், பெருசாக அதோட சைஸ் வந்து பெருசாக எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிக் டேக் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா. பிக் டேக்குக்கும் ஸ்மால் டேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெருசாகும். இது டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், நார்மல் சைஸோட டிக்ரீஸ் ஆகும். டெக்ஸ்ட்டு வந்து பிக்காக இருக்கும், இது வந்து ஸ்மாலாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற டேக் பிக்கு. ஓகேவா. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து ஸ்மால், அந்த ஸ்மாலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இது HTML5 நம்ம என்ன பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ண கிடையாது. அதே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணுது நமக்கு. ஓகேவா. இப்போ யூஸ் பண்ணுறதுல இது வந்து HTML5 நமக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் இது இடப்படல நமக்கு சப்போர்ட் பண்ணலை. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெக். ஓகேவா. அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். இது என்ன மெத்தட் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு யூஸ்டு டு டிஸ்பிளே டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த லைனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிராஸ் பண்ணி விடுவோம். அந்த வேர்டை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணி விடுவோம். அதுதான் இதில் இருக்க மெத்தட். இப்போ வாசு அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இதை டெலீட் ஆகாமல், இந்த வேர்டு டெலீட் ஆகாமல் அந்த வாசுங்கிறது மேலே ஒரு கோடு, கிராஸ் கோடு கொடுக்குறோம் அப்படின்னா லைன் அது கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஓகே. இந்த டேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ கொடுத்துருக்கோம் HTMLக்குள்ளே பாடிக்குள்ளே
பிங்கிற டேக் கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் கொடுத்துட்டு இந்த டேக் ஸ்ட்ரைக் டேக் யூஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணிடுறோம், ராங் கரெக்ட் டெக்ஸ்ட்டு. அப்போ எனக்கு அவுட்புட்டில் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்புட்டில் திஸ் இஸ் அதுங்கிறது டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இந்த டேக் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ என்னாகும், நமக்கு அது கிராஸ் பண்ணி கொடுக்கும். ராங் அப்படிங்கிறதும் டிஸ்பிளே ஆகும். டெலீட் ஆகாமல் எனக்கு அந்த வேர்டு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். பட் அதில் ஒரு கோடு மாதிரி நமக்கு போட்டிருக்கும். கரெக்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் ராங் கரெக்ட் டெக்ஸ்ட் அப்படிங்க டிஸ்பிளே ஆகும். அதில் ராங்குங்கிறதுல வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கோடு போட்டிருக்கனால திஸ் இஸ் கரெக்ட் டெக்ஸ்ட். இப்போ இந்த ராங்குங்கிறது நோ டெலீட் ஆகலை, பட் என்ன இருக்குது அதில் கிராஸ் கோடு. அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரைக் கோடு. அந்த கோடு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அது டெலீட் ஆகலை, பட் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ திஸ் இஸ் கரெக்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம படிப்போம். ஓகேவா, அதுதான் நமக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணும். திஸ் இஸ் நாட் யூஸ்டு HTML5ல். HTML5ல் இந்த மெத்தட் என்ன பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ டெலீட்டு இன்னொன்று எஸ் அப்படிங்கிற டேக் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு இருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து அந்த டேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெலீட் அப்படிங்கிற இருக்குது அப்படின்னா, டெலீட்னா என்னது, அது எனக்கு தேவையில்லை, நான் அதை என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகேவா, அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெலீட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். டெலீட்டுங்கிற டேகை நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ்டு. ஒன்று நான் அந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன், ஆர் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக இன்னொன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். த ப்ரைஸஸ் அதோடய ப்ரைஸ் கொடுத்துட்டு டெலீட் பண்ணுறேன். எதை டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா 500 அப்படிங்கிறத டெலீட் பண்ணிவிட்டு 300 அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஓகேவா, அப்படி கொடுக்குறோம். அப்போ எனக்கு என்ன டிஸ்பிளே ஆகும், த ப்ரைஸ் இஸ் எனக்கு என்ன ஆகுது, த ப்ரைஸ் இஸ் 500 அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா, இது நமக்கு என்ன ஆகும், ரிமூவ் ஆகும் ஆர் டெலீட் ஆகும். அது அப்படி கிராஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா, 500க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 300 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எஸ்ஸுங்கிற டேக்கை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால யூஸ்டு ஒன்லி ஃபார் த விசிபிள் பர்பஸ். ஓகேவா, ஜஸ்ட் எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா, அப்போது பிங்கிற பேராகிராஃபில் திஸ் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்ஸுங்கிற டேக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ராங் கரெக்ட் ஆன்சர் திஸ் கிராஸ் டெக்ஸ்ட். ஓகேவா, ஜஸ்ட் இது நீ கிராஸ் பண்ணியிருக்கிறது மட்டும் எனக்கு விசிபிள் ஆகும். ஓகேவா, அப்போது அவுட்புட்டில் திஸ் இஸ் ராங் அதை என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா கிராஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் ராங் அதை நம்ம படிக்க மாட்டோம், கரெக்ட் ஆன்சர் அது மட்டும் எனக்கு என்ன ஆகும், ராங் மட்டும் எனக்கு கிராஸ் ஆகிடும். ஓகேவா, இதோட நமக்கு செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். இதில் இருக்க செகண்ட் யூனிட்க்கு 1 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்கு இதெல்லாம் நம்ம யூனிட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.